டக்குன்னு ஒரு கோதுமை ரொட்டி எப்படி அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு தேங்காய் துருவல் என்னென்ன காய் வேணுமோ சேர்த்துக்கலாம். அதாவது பீட்ரூட் சேர்த்துக்கலாம், கேப்சிகம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கேன், முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு கோதுமை மாவு போட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பு கசக்கி போட்டுட்டு என்ன வாசனைக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். டெய்லி கோதுமை தோசை அப்படி சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு மாவு பதத்துக்கு வர்ற வரைக்கும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம்.